ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து திருப்பதிக்கு நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்கள் வாக்கிங் ஸ்டேஷனில் நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ திருப்பதிக்கு போகிறத நீங்கள் வந்து எங்கள்கிட்ட சேர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எங்கள் ட்ரெயின் வந்தாச்சு. ட்ரெயின் ரெடி ஆகிட்டாங்க மேடம். திருப்பதிக்கு இப்போ போக போகிறோம். வாங்க. இதான் போங்க, உள்ளே போங்க, அதுக்குள்ளே போங்க. பார்த்தீங்களா? போங்க, உள்ள போங்க. நீங்கள் அப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஏசி பெட்டி 7 கிளாஸ் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் போகலாம். ஹாய் பாருங்கள், நானும் என்னோடய குட்டி செல்லமும் இருக்கும். சூப்பராக இருக்குது. ஓரத்து சீட்டு கிடச்சிச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் 2 பேரும். பாருங்கள், நீங்களும் என் கூட ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு வெளியிருந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். சூப்பர் சாப்பாடு. நீங்களும் அதேமாதிரி வெளியிருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், காலையில் எழுந்திரிச்சி தூங்கி எழுந்திரிச்சி உடனே சாயை குடிக்க ஆரம்பித்தாச்சு. திஸ் இஸ் ரூம். இது பாலாஜி டெம்பிளுக்கு வந்திருக்கோம் நம்ம. இதான் ரூம்பு. மகா மகா என்ன ரைட் எடு வீடியோ சால்வா இருக்கு. ஆமாம் ஆமாம், சண்டே. வீடியோ எடுக்கோம்ல. எப்படிமா வேற ஸ்டெப். சூப்பர். வேற போஸ். நாங்கள் வந்து புஷ்பா படம் எடுத்த கோயிலுக்கு வந்திருக்கோம். 3 பேர் பண்ணுங்க பார்ப்போம். 1 எப்படி பண்ணணும்? அத்தை தான் செம்மையா பண்ணுது. ஏதோ டைலாக் சொல்லுங்க. புஷ்பானா ஃப்ளவர் சம்ஜா கே ஃபயர் எப்படி நடக்கணும்? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இது வந்து கீழ் திருப்பதியில் வந்து ஒரு 6 இடங்களை வந்து எங்களுக்கு சுற்றி காமிச்சாங்க. சின்ன சின்ன கோயில்கள். ஒவ்வொரு கோயிலும் வந்து நீங்கள் பார்த்து நீங்களே என்ஜாய் பண்ணலாம். கீழ் திருப்பதிக்கு போனீங்கன்னா நீங்கள் ஆட்டோக்காரர்கிட்ட சொன்னாங்களே, அவங்களே வந்து உங்களை வந்து இது பண்ணிடுவாங்க, கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு காமிப்பாங்க. ஏமனா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கோயிலுக்குள்ளே எங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்க ஆளோடு கிடையாது. அதனால் வெளியே இருந்து ஃபோட்டோ மட்டும் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்காங்க. வண்டி கிளம்போது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், கீழே திருப்பதி நல்லா சுற்றி பார்த்துட்டு இப்போ மேலே திருப்பதிக்கு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் தள்ளி
இன்னும் கொஞ்சம் பேச தள்ளி வை. நல்லா இருக்கு. அப்புறங்க பஸ்ஸில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 90 ரூபா 90 ருபீஸ் வாங்குதாங்க. ஆமாம். போகிற வழியில் வந்து நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு இருந்தால் ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்கிறதுலாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆமாம், அப்படிலாம் எடுத்து நல்லா இது பண்ணிக்காங்க. ஏன்னா நான் ரொம்ப வீடியோ எடுக்கலை, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன். ரொம்ப ஃபோட்டோஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சைடு ஜன்னல் சீட்டில் வந்து உட்காந்துக்காங்க, அப்போ தான் இந்த வீடியோலாம் உங்களுக்கு எடுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போ சாப்பிட போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இலை சாப்பாடு சூப்பராக இருக்கும். அங்கே நீங்கள் திருப்பதிக்கு போனாலே உங்களுக்கு வந்து காலையில் நாஸ்டா, மதியம் சாப்பாடு, நைட்டு எல்லாமே உங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீயாக தான் கிடைக்கும். அதை பற்றி உங்களுக்கு அதெல்லாம் கவலைப்பட்டுறாதீங்க. சூப்பராக சாப்பிட போங்க, வயிறு நிறைய சாப்பிடலாம். சாப்பாடெல்லாம் நம்ம சாம்பார் சாதம், அவியல், பொரியல் எல்லாமே கிடைக்கும். மோர், ரசம் எல்லாம். ஆமாம், ஒரு வெட்டிட்டு பாருங்கள். தேவியா பாரு பானி. ஓடிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் லைனில் ரன்னிங். ಎಷ್ಟು ಐತೆ ಅಷ್ಟು ಗುಂಡ தேவசரி, தேவசரிங்க பார் செல்லாம். பண்ணுங்க. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. அவங்க வந்து ஒரு பொம்பளை வச்சு ஆட்டம் கட்டக்கூடாது. நீ வந்து ஆம்பளைக்கு ஆம்பளை ஆட்டம் கட்டக்கூடாது. இல்லை அவர் என்ன சொல்லுவார் பண்ணிட்டு தேவசரி தாத்தா தலையில் வச்சு கொண்டுட்டு போகிறாவா? தேவசரிங்க பாரு, தேவசரி மகா. இது உள்ளதான் கோயிலுக்கு போறது. Elephant.
ஃபோன் முடிக்க அவங்க திருப்பதி வந்துட்டு தரிசனத்தை முடிச்சுட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். லட்டுலாம் வாங்கியாச்சு. இனி எடுத்து சுற்றி பார்த்துட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு போகணும் வீட்டுக்கு. தரிசன சாமி கட் பண்ணி வெரி குட். நம்ம வந்தது வந்து எதுக்கு? நாங்கள் வந்தது வந்து சாமி கும்பிடுறது. இங்கே சாமி வந்து கும்பிடுறது வந்து 2வது பட்சம். ஆனால் பாருங்க சாப்பாடு பாருங்க, அங்கே பாருங்க குலோபி மாதிரி எப்படி சோத்துக்கு சோத்துக்கு சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், எங்கள் குட்டீஸை பாருங்கள் ஸ்டைல் எப்படி ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் டயர்டாகவே உட்காந்துட்டோம், அவையே ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவையே சமையல் பண்ணோம்ல, அதனால அவையே என்ஜாய் பண்ணுதாங்க. ஹாய் ஜெயஸ்ரீ கடையில் போட்டு தாத்தா போட்டு